ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கற்கண்டு தீபம் ஏற்றுறது எப்படி, இதுக்காக நம்ம ஏற்றுறோன்றது தான் டாபிக். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றுவோம், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம். இதை ஏற்றுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும். அகல் விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறம் தான் மற்ற எந்த விளக்கு இருந்தாலும் நம்ம ஏற்றி வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அகல் விளக்கு ஏற்றுங்க. அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே 5 ரூபா காயின் வைங்க. அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம திரி போட போகிறோம். இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கற்கண்டு சேர்க்க போகிறோம். கற்கண்டை ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்காக நம்ம கற்கண்டு தீபம் ஏற்றுறோம். இந்த கற்கண்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறப்ப நம்ம குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள் விலகும். நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் கடன் கட்ட முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றுறப்ப அந்த விளக்கில் கொஞ்சமாக நீங்கள் கற்கண்டு சேர்த்து இதுமாதிரி விளக்கேற்றி பாருங்கள். இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி கற்கண்டு தீபம் யாராவது ஏற்றிருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.